ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கார்த்திகை தேய்பிறை அஷ்டமி. இந்த அஷ்டமியில் பார்த்தீங்கன்னா பைரவரை நம்ம போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு அஷ்டமிக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும், அதை நான் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு கார்த்திகை அஷ்டமிக்கு ருத்ராஷ்டமின்னு பேர். இந்த ருத்ராஷ்டமியில் தான் பைரவரே நமக்கு தோன்றினார். நம்மளுடைய இன்னல்களை போக்குறதுக்காகவும் நம்மளுடைய செய்வினைகள், துஷ்ட சக்திகள், நமக்கு கடன், நம்மளுடைய ருணம், நம்மளுடைய கெட்டதை அழிக்கிறதுக்காகவே இவரை உருவாக்குனாங்க. இவர் பார்த்திங்கன்னா இவரை வழிபாடு பண்ணோன்னா கோயில்களில் போய் நல்லெண்ணெய் அல்லனாக்க இழுப்பெண்ணெயில் சிட்டியில் தீபம் போடுங்க. இந்த பூசணிக்காயில் தீபம் போடுறதெல்லாம் போடாதீங்க. நமக்கு முன்னோர்கள் சிட்டி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அது கார்த்திகையில் விளக்கை நீங்கள் தானமாக பண்ணினீங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க. சிட்டியில் தாங்க நம்ம விளக்கு சொல்லியிருக்கிறாங்க. பூசணிக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல சாராக குடிக்கிறப்ப நம்மளோட திசுகள் இதெல்லாம் விலகும். இதுதான் நம்மளுடைய சிட்டியில் விளக்கு.